எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்லாம் என்ன சொன்னான்னா, இதை வந்து ஸ்மேப்னெட் இதை எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவோட தம்ப்லைன் பார்த்துருவோம். தம்ப்லைன் பார்த்துட்டு அவுட்புட் பார்த்துருவோம். இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்ப்லைனு. அடுத்து அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுதான் நாங்கள் செஞ்ச கேபின்னு. பட் ஒரு சின்னதாக ஷார்ட்டாக வந்து பாலிஷ் ஒர்க்கெல்லாம் முடித்த உடனே காமிச்சிருக்கேன். மறக்காமல் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். போராட்டி குட் ஷீட்டு, ஆணி, ஸ்க்ரூ, ஃபெவிகாலு, பிளைனர் மிஷினு, தர்ன டிசைன் பிட்டு, அடுத்து டிசைன் பிட்டிங் தேவைப்படுது. போராட்டி குட் ஷீட் பார்த்தீங்க எதை பற்றி சொல்லணும்னா, ப்ளைவுட் வேறு மாரி என்ன வரும்னா, வுட்டில் வந்து ஒரு ஷீட் ஒன்று வரும். அந்த ஷீட் தான் சொல்கிறேன். ஷீட் எப்படி இருக்குன்னா, வுட்டை வந்து மல்டிபிள் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து போராட்டி குட் ஷீட். கிட்டத்தட்ட அந்த ஷீட் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 5500 இல்லை 6000 வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதான் என்னோட பிளைனர் மிஷினு. இந்த பிளைனர் மிஷின் வச்சு தான் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஷீட்டை ஃபுல்லாக வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி இந்த பாக்ஸ் டைப் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப போக போகிறேன். அதனால் என்ன பண்ண முக்கியமான பார்ட் பண்ணிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, வுட்டில் வந்து எப்படி டிசைன் போட போகிறதா பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, கட்டிங் பண்ண ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னாலே அதில் வந்து அந்த டெக்கரேஷன் ஒர்க் வரும். அந்த பாக்ஸுக்கு அந்த டெக்கரேஷன் ஒர்க்கு போகிற டிசைனை தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தா இல்லை 3 டைப்ஸ் ஆஃப் டிசைன் போட்டிருக்கேன். ஒன்று வந்து தர்ன டிசைன் போட்டிருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு தர்ன டிசைனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் தர்ன ப்ளஸ் வந்து ஒரு காடி வர மாரி ஒரு டிசைன் ஒன்று போட்டிருப்பேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர்னை பெரிய எஸ்தர்னை ஒன்று போட்டிருப்பேன். அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அது இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்சளவு என்னோட ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் வச்சுப்பேன். இதான் பார்த்தீங்கன்னா பெரிய டிசைனு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட போர்ஷனுக்கு வரும். அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிசைன்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே. ஏன்னா வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் ஃபைனலில் வந்து பாக்ஸில் அடிமா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாரி வந்து ஒரு ஷீட் எடுத்து கட் பண்ணும்போது வந்து பாக்ஸுக்கு டிசைனுக்கு எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுன்றதுக்காக இது வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பாக்ஸ் எப்படி மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பாக்ஸ் போர்ஷனை பற்றி நிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணிருப்பேன். ஏன்னா ஷீட் கட் பண்ணி முடித்த உடனே அதில் வந்து காடி போடணும். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5 காடி போடணும். 5 காடி போட்டோன்னே என்ன பண்ணோன்னா, நான் நடுவில் பலகை தெரியுமா, அதை வந்து என்ன பண்ணால் அதில் வச்சு ஆணி வச்சு அடிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கீங்க. காடி பண்ணும்போது என்ன பண்ணிடலாம்னா, ஈஸியாக வந்து என்ன பண்ணால் அந்த நடுவில் இப்போ அந்த பலகை வச்சு அச்சுன்னு போயிடலாம் ஈஸியாக. பட் என்னென்னா, காடி போடனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து நல்லா உள்ளே வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக உடஞ்சி விடும். ஏன்னா ஆணியினாலும் ஃபெவிகாலோட அது வந்து கிரிப்பாக நிற்கும். இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காடி இந்தமாரி வந்து 2 பீஸில் வந்து காடி போட்டு அது நடுவில் தான் என்ன பண்ணுவோன்னா, பலகையை வந்து ஃபெவிகால் போட்டு விட்டுவோம். அதனால் வந்து என்ன ஆகும்னா, பலகை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஏன்னா வந்து சில வீடியோவில் இப்போ நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே வைப்பாங்க, கரெக்டாக பின் வச்சு அடிச்சுன்னு போவாங்க. அந்தமாரி போகிறது வந்து ரொம்ப வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. செய்கிறதும் ஒரு யூஸ் இல்லாமல் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா, காடி போட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து பாக்ஸ் வந்து ஷேக்கிங் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டேரெக்ட் ஆணி வச்சு அடிக்கும்போது வந்து பாக்ஸ் வந்து ஒருமாதிரி ஷேக்கிங் இருக்கும். பட் இந்தமாரி வந்து காடி எடுத்து அடிக்கும்போது என்ன ஆகும்னா, பாக்ஸ் வந்து அவ்வளோ ஷேக்கிங்கே வராது. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா காடி எடுத்து வச்சு ஒர்க் செய்யுங்க. அதுக்கப்புறமா வந்து பாக்ஸ் வந்து ஃபுல்லாக அடித்தவொடனே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. இதில் வந்து என்ன பண்ணோன்னா, சைடில் டிசைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பாக்ஸ் மாரி மொட்டை அப்படியே இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணோன்னா, டிசைன்ஸ் வந்து முக்கியமாக ஆட் பண்ணோம். ஏன்னா டிசைன் தான் வந்து என்ன பண்ணோன்னா அதோட லுக்கை தரும். அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் ஒரு பீஸ் வந்து இழப்பியில் வச்சு ஃபுல்லாக வந்து இழைச்சி எடுக்கணும். இப்போ இதுக்கு வர டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி எஸ்தர்ன டிசைன்ஸ் தான். இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஒர்க்கில் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த டிசைன் தான் போட்டுன்னு இருக்கேன். பட் இந்த டிசைன் வந்து நம்ம போட்டு முடிச்சுன்னு அந்த கட்டையில் என்ன பண்ணோன்னா, நம்ம டேரெக்டாக போய் என்ன பண்ணால் அதை பலகையில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அடிக்குதான். பட் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் டிசைன் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிலர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கணும்னா இந்த டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு எஸ்தர்னை காமிட்டேன் தெரியுமா. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பாக்ஸ் செஞ்சோம். ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி டிசைனும், இன்னொரு பாக்ஸில் வந்து அந்த எஸ்தர்ன டிசைனாக போட்டிருப்பேன். அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுமே வீடியோ வந்து கம்பைன் பண்ணி போடுறேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும். அதே சமயம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா டாப் பொசிஷனில் வந்து இதாக கவர் பண்ணுவோம். இதோட பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து டிசைன் ஒர்க் முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி இந்த டிசைன் பீஸை வந்து நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பீஸ் வந்து 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம். டாப் ஆஃப் தி பாக்ஸும் பாட்டம் ஆஃப் தி பாக்ஸை தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். டாப் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பாட்டம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண வந்தால் ஒரு சின்ன வீடியோ போட்டேன். ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணி ஷார்ட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
கட்டிங் மிஷின்லேயே கிராஸ் கட் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து எங்கள் அப்பா வந்து பழைய மாடலே எப்போவுமே வாலில் வச்சு பொறுமையாக கட் பண்ணி அப்படி தான் பண்ணுவார். ஏன்னா இந்த வீடியோ வந்து இந்த பாக்ஸ் டைப் வந்து அவர் தான் செஞ்சது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் ஒர்க் பண்ணாது. பட் ஒர்க்கு மட்டும் வந்து வேற ஆள் பண்ணுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பாட்டம் போர்ஷன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பார்க்க போனால் இப்போ ஓவரால் வந்து அந்த பாக்ஸை பார்க்க போகிறோம். பட் இந்த ஓவரால் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா பாக்ஸ் வீடியோ வந்து சும்மா சின்னதாக சிம்பிளாக தான் எடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இதுக்கப்புறமா என்ன பண்ண போனால் பாலிஷ் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட டோரு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா 2-3 ஒர்க் இருக்குது. அதாவது என்னென்னா நம்ம ஆணி அடிச்சு தெரியுமா, அந்த ஆணி அடிச்ச இடம்லாம் வந்து எப்படி தெரியும்னா ஆணி அடிச்சது அந்த பிளாக்காக தெரியும். அதனால் வந்து என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து பாலிஷ் ஒர்க் பண்ண முடியாது. பண்ணதுக்கு முன்னாடி வந்து பட்டி பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு பட்டி மாதிரி ஏதோ இருக்குது, அதை வச்சு பார்ப்பாங்க. அதுதான் வந்து பாலிஷ் ஒர்க்கில் வந்து நெக்ஸ்ட் போர்ஷனில் பார்க்க போகிறோம். பாலிஷ் ஒர்க்கு பொறுத்தவரை லென்த்தியெல்லாம் எடுத்துன்னு போக மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஏன்னா ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து பார்க்குறேன். ஏன்னா பாலிஷ் ஒர்க் பற்றி சொல்லணுன்ற பார்த்தா இந்த பாலிஷ் ஒர்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாள் நடந்தது பாலிஷ் ஒர்க்கு. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 30 செகண்டில் இந்த வீடியோ டக்குன்னு பட்டி மட்டும் பார்க்குற மாதிரி வீடியோ போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அவுட்புட் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பட்டி போட்டிருக்க போர்ஷன் மட்டும் லைட்டாக பார்ப்போம். இப்போ இது பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் செஞ்சுருக்கோம். ஒன்று ஒரு டிசைன் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா டாப் வந்து வேறு மாடலில் இருக்கும். இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து கிளைண்ட்டு கேட்டாங்க. அதனால தான் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணி இதோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை மட்டுமே நாங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணோம், 6000 ருபீஸ் சார்ஜ் பண்ணோம். ஆக்சுவலாக என்னென்னா கட்டிங்கு, பிளைனிங்கு, டிசைனிங்கு எல்லா ஒர்க்கும் சேர்த்து 6000 சார்ஜ் பண்ணோம். பட் பாலிஷ் ஒர்க்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் வந்து நீங்கள் தனியாக பே பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் லேபர் வாங்குறதோட அதிகமாகும். ஏன்னா பாலிஷ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதனால் வந்து அவங்க எந்த பாலிஷ் நமக்கு எதாவது நேச்சுரலாக இல்லை கலராக எப்படின்ற பொறுத்து சொன்னால் தான் அவங்க ரேட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பட்டி பாட்டு முடிச்சுட்டு பின்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக அந்த அவுட்புட் கற்றுலாம். ஏன்னா இப்போயே வீடியோ ரொம்ப லென்த்தியாக லாங்காக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்து நம்ம அவுட்புட் பார்த்துலாம். அதாவது என்ன பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பாலிஷ் பண்ணி முடிச்சதுனால அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப் மாடல் தான் காமிச்சிருக்கேன். இன்னொரு பாக்ஸ் டைப் மாடல் தான் டவுனில் இருக்குது. இந்த டாப்பில் வர பட்டன் டைப் டிசைன் எடுத்துருமா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பண்ணது. எதுவுமே வந்து அவுட் சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஏன்னா வந்து எங்ககிட்ட இருக்க பிளேனர் மிஷினில் டிசைன் பிட் மாட்டி பண்ணது. பட்டன் டைப் மட்டும் பார்த்தீங்கன்னா கையிலே உட்காந்து அடிச்சிது. இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வந்து இதை வந்து எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கேபின் ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட டிவி போர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிவி போர்ஷன் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. சைடில் பீஸ் 2 பாக்ஸ் செஞ்சோம். 2 பாக்ஸுக்கு நடுவிலும் ப்ளைவுட் மட்டும் அடிச்சிட்டா இது வந்து டிவி போர்ஷனுக்காக வச்சுக்கலாம். அதாவது தான் டிவி செட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸிங்காகவும் ப்ளஸ் இன்னொரு பாக்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த சின்ன பொருளெல்லாம் வைப்பாங்க மெடிசன் வைக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. அதனால் வந்து ஒரு போர்ஷன் வந்து ட்ரெஸ்ஸுக்கு எதுவும் இன்னொரு மெடிக்கல் இதில் இருக்குது. பட் ஆனால் வந்து அதை அவங்க வீடியோ எடுக்க விடலை. அதனால் வந்து இந்த போர்ஷன் மட்டும் என்ன பண்ணணும் அவங்க வீட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரையும் என்னோடய எடிட்டிங் ஒர்க் கொடுத்துருக்கேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.